வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மீல் ஆஃப் மை டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுச்சவில் செய்யப்பட்ட கூட்டு. நம்ம எல்லா உணவுலேயுமே லோ ஆயில், அதாவது சர்க்கரை என்ன செஞ்சாலும் சர்க்கரை குறையில, நான் ஸ்வீட்டே சாப்பிட்றதில்ல, டீயில் சர்க்கரையே போடுறதில்ல, இருந்தாலும் என் சர்க்கரை குறையிறதே இல்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சர்க்கரைங்கிறது நம்ம சாப்பிட்ற இனிப்பு மட்டும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற அதிகபட்ச உணவும் சர்க்கரை தான். நமக்கு தேவையற்ற உணவும் சர்க்கரை தான். எக்ஸஸ் ஃபுட்டும் சர்க்கரை தான். உழைக்காமல் சாப்பிட்றதும் சர்க்கரை தான். இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எண்ணெய் தான். 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு 1 லிட்டர் எண்ணெய் போதுமானது. தயவுசெய்து 3 லிட்டர் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் எண்ணெயே குறைக்கப்பட்டதில். அப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ரேஷன் புழுங்கலரிசி. இது அரசாங்கம் நம்ம ஒவ்வொரு குடிமகனுக்குமே நம்மளுடைய பிரதமர் மூலயமா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மூலயமா நமக்கு இலவசமாக கிடைக்கிது. அதை விட்டுட்டு நம்ம சத்தே இல்லாத ஃபுல்லி பாலிஷ்டு ரைஸு, அதை பேர் சொல்லலை, என்னென்னமோ பேரில் அரிசி சொல்கிறோம். சிவாஜிங்கிறோம், எம்ஜிஆருங்கிறோம், ஆப்பிளுங்கிறோம், ஓப்போங்கிறோம், வீர சிவாஜின்றோம். எந்த விதமான அரிசியும் தேவையில்லை. இதை கேரளாவில் ரொம்ப விரும்பி மட்டை அரிசின்னு சாப்பிட்றாங்க. எப்போவுமே இலவசமாக கிடைச்சாதான் நமக்கு தான் அதோட அருமை தெரியாது. இதுலேயே காய் சவ் போட்ட ஒரு கூட்டுக்காய், அதுதான் இதுலேயும் இருக்குது. தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை அதே மாதிரி கடிச்சிடக்கூடாது. அந்த முருங்கைக்கீரையில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த முருங்கைக்கீரையில் அந்த க்ரீன்னஸ் இருக்கணும். அப்போ தான், இப்போ இது ஃப்ளாஷோட லைட்டே தவிர அதில் எண்ணெய்லாம் கிடையாது. வெங்காயம், பட்டை வத்தெல்லாம் போட்ட முருங்கைக்கீரை பொரியல். கூட தொட்டுக்க ஒரு ரிச்சான உருளைக்கிழங்கு பொரியல். இது எல்லாமே ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரியும், உடல் உழைப்புலையும் உணவுலையும் அதிகமான நேரமும் அக்கறையும் அதில் ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. எப்படி இருந்தாலும் நிலையற்றது தான் இந்த உடல். அந்த நிலையற்ற உடலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப நிலையான பொருட்கள் நம்ம சாப்பிட முடியாது. இது போல் உணவுகளே சாப்பிட்றது நல்லது. நம்ம உடம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். வண்ணமயமான உங்கள் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம உணவுகள் இந்த மாதிரி வண்ணமயமாக இருக்கட்டும். அப்போ தான் வண்ணமயமான மாத்திரைகள் தடுக்க முடியும். இல்லை கையில் கலர்ஃபுல்லான டேப்பை கையில் ஒரு அடையாள அட்டை மாதிரி போட்டுட்டு கையில் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு ரிசப்ஷனில் உட்கார வேண்டியது தான். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.